Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் வாழைக்காவையும் தட்டாம்பயிரையும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நைட்டெல்லாம் ஊறின அரை கப் காராமணியை, அப்படி இல்லைன்னா தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க, நல்லா குக்கரில் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு, ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஆனியனை குக் பண்ணிக்கிடலாம். வாழைக்காயை தோல் நீக்கி இந்த மாதிரி ஷேப்க்கு, இந்த மாதிரி திக்னஸ்க்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் ஆட் பண்ணும்போது சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நீங்கள் இப்போவே தக்காளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா வாழைக்காய் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். அப்போ தான் டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகாமல் நமக்கு வளவளப்பாக வராமல் வாழைக்காவோட டெக்ஸ்சர் நமக்கு அப்படியே இருக்கும். ஒரு 5 அப்படி இல்லைன்னா 6 நிமிஷத்துக்கு வாழைக்காய் குக் ஆகட்டும். பாருங்க, வாழைக்காய்லாம் நமக்கு ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு தக்காளிலாம் நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா 1 அப்படி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் குழம்பு பொடி. குழம்பு பொடி எப்படி வீட்டிலே செய்யலாங்கிற வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குழம்பு பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 5 அப்படி இல்லைன்னா 6 சில் தேங்காய், காரத்திற்கேற்ப 1 அப்படி இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பொடியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காராமணியை இதில் சேர்த்துடலாம். பயறு வேக வச்ச தண்ணியோடையே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காராமணியவும் வாழைக்காவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 அப்படி இல்லைன்னா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் நமக்கு நல்லா கொதிச்சு ஒரு 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த குழம்பு நமக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்டாகவும் இருக்கும். வாழைக்காவும் காராமணியும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.